நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். பாலா, இந்த அளவுக்கு யோசனை பண்றதுக்கு என்ன இருக்கு? விஜிலன்ஸ் மூலமா கேஸ் கோர்ட்டுக்கு போயிருச்சுன்னா அதுக்கப்புறம் நம்மளால ஒன்னும் பண்ண முடியாது. ஹோம் மினிஸ்டரோட பிரைவேட் செக்ரட்டரியோட சொந்தக்காரர் ஒருத்தர் இந்த கேஸை இல்லாம பண்ணி தரதா சொல்லியிருக்காரு. கவர்மெண்ட்ல ஒர்க் பண்ற பெரிய பெரிய விஐபி எல்லாம் அந்த தெரிஞ்சு வச்சிருக்காரு. பாலா, நானும் எத்தனையோ பேர்கிட்ட போய் முயற்சி பண்ணி பார்த்துட்டேன். கடைசியா இந்த ஆள் தான் நமக்கு கிடைச்சிருக்காரு. ஒரு 5 லட்சம் ரூபாய் அந்த ஆள் கையில நம்ம ஒப்படைச்சிட்டோம்னா அதுக்கப்புறமா நம்ம எதுக்கும் கவலைப்பட வேண்டியதில்லை. இந்த கேஸை வேற வழியில திசை திருப்பி அவர் கண்டிப்பா உன்னை காப்பாத்திடுவாரு. நான் 2 லட்சம் ரூபாய் லஞ்சம் வாங்கணும் அப்படின்னு நீங்க நம்புறீங்களா சதீஷ் மாமா? என்னம்மா கேள்வி இது? ஒருவேளை நீ அப்படி வாங்கியிருந்தான்னா நம்ம ஊர்ல இருக்கிற ஜங்ஷன்ல ஒரு 1/2 ஏக்கருக்கு நிலத்தை வாங்கி ஒரு 10 மாடியோ இல்ல 15 மாடியோ கட்டடம் நீ கட்டியிருப்ப. மத்தவங்க கண்ணீரால கொடுக்கற லஞ்சத்தால நம்ம வாழ்க்கையில வாங்குற எல்லாத்தையுமே நிரந்தரமானதே இல்லைன்னு நம்புற ஆளு நான். அதனாலதான் நான் இப்பவும் இந்த வாடகை வீட்டுல தங்கிட்டு இருக்கேன். லஞ்ச பணத்தை வாங்கி வீடு கட்டினவங்களும் பசங்களை படிக்க வைக்கிறவங்களும் பெரிய பெரிய காரு சொத்து வாங்கினவங்களும் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. அப்படி சம்பாரிச்ச ஆளுங்க மத்தியில நான் ஒரு ஏமாளியா இருக்கேன். நீங்க என்கிட்ட பல தடவை கேட்டிருக்கீங்கல்ல, பணம் சம்பாதிக்கிற நிறைய வாய்ப்பு இருக்கிற வேலையில இருந்து கூட நீ என்ன சம்பாதிச்சேன்னு. என் 2 பசங்க, அவங்கதான் என்னுடைய சம்பாதியம். அதுலயும் என் பையன். நான் அவன்கிட்ட காட்டின பாசத்துக்கு பதிலா அவன் என்கிட்ட திருப்பி கொடுத்த பரிசுதான் என் வேலையில நான் எடுத்த முதல் பிளாக் மார்க். அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் என் பையன் தான் நினைக்கும் போது, பாலா, உன்னோட எதிரிங்க அவனை உனக்கு எதிராக யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. அதை நினைச்சு வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தேன்னா அடுத்த ஸ்டெப்புக்கு நீ எப்படி போவ? இதை பாரு, இந்த லஞ்ச கேஸ்ல இருந்து எப்படி தப்பிச்சு வர்றதுங்கிறத பத்தி தான் நம்ம அடுத்து யோசனை பண்ணி ஆகணும். நீ பிரீத்திக்கிட்டயோ இல்ல ஆர்கே சார்கிட்டயோ பணம் கேட்டா அவங்க கண்டிப்பா பணம் கொடுப்பாங்க. அந்த பணத்தை வச்சு நம்ம கண்டிப்பா இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிடலாம். நான் பண்ணாத தப்புக்காக நான் எதுக்கு பயப்படணும்? லஞ்ச கேஸ்ல இருந்து தப்பிக்கிறதுக்காக லஞ்சம் கொடுக்கணுமா? ஒருவேளை இந்த வேலைக்கு போனாலும் சரி, நான் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு தயாரா இல்ல. அட, நீ இப்ப இருக்கிற உன்னோட அந்தஸ்தை கொஞ்சம் நினைச்சு பாரு. அதை விட இந்த 5 லட்சம் ரூபாய் பெருசா என்ன? இந்த அந்தஸ்தும் பதவியும் எனக்கு எப்ப கிடைச்சது மாமா? 2 குழந்தைங்களோட யாரும் இல்லாதவங்க கூட நான் இருந்தப்போ என் வாழ்க்கையோட அந்தஸ்தை பார்த்து யாராவது வந்தாங்களா என்ன? நான் கஷ்டப்பட்டது, அழுதது, மத்தவங்க கால பிடிச்சது, மத்தவங்க கிட்ட கை நீட்டினது, இது எல்லாமே பசங்களுக்காக தான். அவங்கள தவிர வர எந்த அந்தஸ்தும் எனக்கு வேண்டாம். இருந்தாலும் இந்த லஞ்சம் வாங்கின கேஸ்ல நீ உள்ள போனேன்னா நம்ம குடும்பத்தோட மானமே போயிரும்ல பாலா. யாரோ கொடுத்த கொஞ்சம் பணம் தான் அம்மாவோட மானத்தை விட ரொம்ப பெருசுன்னு என் மகன் முடிவெடுத்திருக்கான் அப்படின்னா அந்த நிமிஷம் இந்த அம்மாவுடைய மானம் காத்திலே பறந்து போயிடுச்சு. அவனுக்கு இப்ப இருக்கிற மிகப்பெரிய எதிரி அவன் அம்மா தான். நேர்மையா இருக்கிற அம்மாவை எப்படி பண்ணிதானே அவனால தோக்கடிக்க முடியும்? அவன் பெரியவன் ஆயிட்டான். சொந்த காலில் நின்று அவனை முடிவெடுக்க ஆரம்பிச்சிட்டான். இதுக்கப்புறம் என் விஷயத்துல இன்வால்வ் ஆக வேண்டாம். இன்வால்வ் ஆகனா இதுதான் நடக்கும்னு ஒரு முன் அறிவிப்ப அவன் ஏற்கனவே என்கிட்ட சொல்லிட்டான். நீ மறுபடியும் அதை பத்தியே நினைச்சிட்டு இருக்க வேண்டாம் பாலா. ஏதாவது ஒண்ணு பண்ணி நாம இந்த கேஸை இல்லாம பண்ணிடணும். கேஸ் இப்போ விஜிலன்ஸ் கோர்ட்ல. அது எப்ப கோர்ட்டுக்கு போச்சு? எனக்கு தண்டனை வாங்கி கொடுக்க நிறைய பேர் ஆசைப்படுறாங்கன்னு நினைச்சுக்கோங்க. தீர்ப்பு எனக்கு ஆதரவாவோ இல்ல எதிரா கூட வரட்டும், அதை நான் பெருசா எடுத்துக்க மாட்டேன். ஆனா எனக்கு எதிரா பண்ண இந்த பிளான்ல வினுவுக்கு பங்கு இருக்கு. அதை என்னால மறக்க முடியாது. என் பையனுடைய பாசமான அன்பளிப்பு என்ன அப்படியே உடைச்சு போட்டுருச்சு. டேய், பெத்த அம்மாவோட மான மரியாதையை இப்படி மொத்தமா கெடுத்து வச்சுட்டு பால்கனில இருந்து நீ வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கியா? டேய், இங்க பாரு, நீ பண்ண இந்த காரியத்துக்கு உன்னை அப்படியே 4 அற விடணும் போல எனக்கு தோணுது. இப்படி ஏமாத்துவாங்கன்னு எனக்கு தெரியுமா? டேய், நேர்மையா வேலை பார்த்துட்டு இருக்கிற கவர்மெண்ட் ஆபீசர்களுக்கு இந்த மாதிரி எதிரிங்களை இருக்கத்தான் செய்வாங்க. அந்த எதிரிங்கெல்லாம் எப்படா நமக்கு ஒரு சந்தர்ப்பம் வரும்னு காத்துக்கிட்டு இருப்பாங்க. இப்ப அவங்க உன் குடும்பத்துக்குள்ளேயே வந்து உன்னை நல்லா மாட்ட வச்சுட்டாங்க. பணத்து மேல இருக்கிற ஆசையினால நீயும் அவங்க கிட்ட நல்ல வசமா மாட்டிக்கிட்ட.
அதுக்கான தண்டனை அந்த ஆளுக்கு நான் கொடுத்துட்டேன். ஏண்டா அதனால பாலாவுக்கு ஏற்பட்ட அவமானமும் கெட்ட பேரும் போயிருமா என்ன? இப்ப நான் என்னதான் பண்ணணும்? அம்மாவோட முகத்தை பார்க்கறதுக்கு கூட என்னால முடியல. நல்லா மாட்டிக்கிட்டேன். பல பேரோட ஏளன பேச்சு, எகத்தாளம் இது எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு தான் பாலா உங்க 2 பேரையும் வளர்த்தா. நீ தான் இந்த குடும்பத்தை காப்பாத்த போறேன்னு அவ பெரிய நம்பிக்கையோட இருந்தா. அது தெரியுமா உனக்கு? அப்படிப்பட்ட நீயே அவளோட மனசை இப்படி உடைச்சிட்டியே. நான் பண்ணது தப்பு தான், தெரியாம பண்ணிட்டேன். ஆனா அதுக்காக இன்னமும் என்ன நீங்க தப்பு சொன்னீங்கன்னா கண்டிப்பா உயிரோடவே இருக்க மாட்டேன் பெரியப்பா. டேய் என்னடா பேசுற? அம்மாவோட சஸ்பென்ஷனை வாபஸ் வாங்கி அவங்க நிரபராதின்னு ப்ரூவ் ஆகி திரும்பவும் அம்மா வேலைக்கு போகணும். அதுக்காக நான் என்ன பண்ணணும்? நீ திடீர்னு இப்படி கேட்கறதுனால அதுக்கான பதில் இப்ப என்கிட்ட கிடையாது. நான் கொஞ்சம் யோசனை பண்ணி ஆகணும். ராஜசேகர் கிட்ட இருந்து பணம் வாங்கினதும் இங்க கொண்டு வந்து வச்சதும் நான் தான். கோர்ட்ல விசாரணை அதிகாரிங்க முன்னாடி கண்டிப்பா இதை நான் சொல்லுவேன். எனக்கு தண்டனை கொடுக்கட்டும், ஆனா அம்மாவை காப்பாத்தணும். டேய் நீ தான் இதை பண்ணேன்னு இதுக்கப்புறம் நீ வாக்குமூலம் கொடுத்தாலும் எந்த பிரயோஜனம் இல்ல. அம்மாவை காப்பாத்துறதுக்காகத்தான் பையன் தப்ப ஒத்துக்கிறான்னு விஜிலன்ஸ்காரங்க சொல்லுவாங்க. கோர்ட்டோட தீர்ப்பும் அதே மாதிரி தான் இருக்கும். உனக்கு பணம் கொடுத்த விஷயத்த ராஜசேகர் எந்த காரணத்தை கொண்டு ஒத்துக்க மாட்டான். கடைசியில அம்மாவுக்காக லஞ்சம் வாங்கினது பையன் தான் அப்படின்னு கேஸ் அந்த ரூட்ல தான் போக போகுது. பாலாவும் நீயும் உள்ள போக போறீங்க. இதுல இருந்து அம்மாவை எப்படி காப்பாத்துறது? இப்ப இருக்கிற சிச்சுவேஷனை வச்சு பார்த்தா அதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கூட இல்ல. பாலா மேல இருக்கிற கோவத்தை தீர்த்துக்கிறதுக்காக இது எல்லாமே ராஜசேகர் போட்ட பிளான் தாங்கிறத நம்ம ப்ரூவ் பண்ணணும். அப்படி பண்ணாதான் பாலா தப்பிக்க முடியும். இருந்தாலும் கேஸ் விஜிலன்ஸ் மூலமா கோர்ட்டுக்கு போயிருச்சு. ஒரு நல்ல வக்கீலை வச்சு வாதாடணும் அப்படின்னா கூடவே கடவுளோட அருளும் இருந்தா கண்டிப்பா இந்த கேஸ்ல இருந்து வெளியே வந்துடலாம். இத்தனை வருஷமா நல்லபடியா சர்வீஸ் பண்ணதுக்கு பாலாவுக்கு கிடைச்ச மிகப்பெரிய பிளாக் மார்க் தான் இது. மனசளவுல அவ ரொம்ப உடைஞ்சு போயிருக்காடா. ஆனா அதை வெளிக்காட்டாம இருக்கா. இந்த நேரத்துல பாலாவுக்கு சப்போர்ட்டா இருக்க வேண்டியவே நீதான். டேய் நீ தப்பு பண்ணிட்டேங்கிற குற்ற உணர்வுல இப்படி விலகி நிக்கிறேன்னு எனக்கு புரியுது. நான் தப்பு பண்ணிட்டேமா அப்படின்னு உங்க அம்மா கிட்ட போய் சொல்ற அளவுக்கு உனக்கு நல்ல மனசு இருக்கணும். இந்த மாதிரி நேரத்துல தான் உன் அம்மாவுக்கு சப்போர்ட்டா எப்பவும் நீ கூடவே இருக்கணும். அவங்களுக்கு தைரியம் கொடுக்கணும். கல்யாணி எங்கப்பா போனா? அவ இங்க தானே இருந்தா. நான் பிரீத்தி அனுப்பிட்டு வரும்போது கல்யாணி என் ரூமுக்கு போனதா மேரியம்மா சொன்னாங்க. ஆனா அங்க போய் பார்த்தா அவ இல்லையே. பிரீத்திய பார்த்ததும் நான் அவளை மறந்துட்டேன்னு கண்டிப்பா சண்டைக்கு வருவா. அவளை எப்படியாவது சமாதானப்படுத்தணும். அப்போ ரூம்ல தான் இருப்பா. கல்யாணி, அம்மாடி கல்யாணி, மா கதவு தோறுமா. கல்யாணி, கல்லுமா, மா கல்லு, கல்யாணி கதவு தோறமா. கல்யாணி, அம்மாடி கல்யாணி. கல்யாணி, கல்யாணி, கல்யாணி எழுந்துருமா. என்னம்மா ஆச்சு கல்யாணி? இங்க பாரு, எழுந்துருமா. என்னம்மா ஆச்சு கல்யாணி? கல்யாணி இங்க பாரு. சுரேஷ் சீக்கிரமா வாடா இங்க. உனக்கு என்ன ஆச்சுமா கல்யாணி? அம்மா எழுந்துருமா. என்னம்மா என்னாச்சு? நம்ம கல்யாணி, கல்யாணி எழுந்துருமா. கல்யாணி, 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 கல்யாணி எந்திரி. கல்யாணி கண்ணை திறந்து பாருமா. கல்யாணி, கல்யாணி உனக்கு என்ன ஆச்சு? கண்ணை திறந்து பாரு கல்யாணி, உனக்கு என்ன ஆச்சு? சீக்கிரமா ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போணும். தூக்குப்பா கல்யாணி.
செத்து போகலல? அப்படி சொல்லாத. நீ ஏமா இப்படி எல்லாம் பண்ண? நான் மட்டும் ஒரு ரூமுக்கு கொஞ்சம் லேட்டா வந்திருந்தா உனக்கு என்ன ஆயிருக்கும்? நீ என்ன காரியம் பண்ணிருக்க? தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு அப்படி என்னதான் உனக்கு பிரச்சனை? உன்னோட எந்த ஆசையமா நாங்க நிறைவேற்றாம இருந்திருக்கோம்? எதுவா இருந்தாலும் எங்க கிட்ட நீ கேட்டிருக்கலாம் இல்லையா? எவ்வளோ பிரச்சனைகளை தைரியமா ஃபேஸ் பண்ண தெரிஞ்ச உனக்கு உன் பிரச்சனையே ஃபேஸ் பண்ண முடியலையா என்ன? எதுக்கு இந்த மாதிரி? தேவையில்லாத கேள்வி கேட்டு கஷ்டப்படுத்த வேண்டாம். எனக்கு என் பொண்ணு திரும்ப கிடைச்சிட்டா. சாகணும்னு இவன் முடிவெடுத்தது எதுக்காக நீ இவளுக்கு சொல்ல முடியலன்னா நாம அதை கேட்கவும் வேண்டாம். தெரிஞ்சுக்கணும். என் பேத்தி வாழவே கூடாதுன்னு முடிவெடுத்ததுக்கான காரணத்தை நான் தெரிஞ்சுக்கணும். அம்மா, இது ஹாஸ்பிட்டல். அவ கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கட்டும். நாம வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா இவகிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். எல்லாரும் சேர்ந்து ஜித்து மாமாவுக்கு அகிலாவை கல்யாணம் பண்ண முடிவெடுத்துறீங்கல்ல? அப்பா ஜெயிலுக்கு போனதுக்கு அப்புறம் தனிமையில இருந்த எனக்கு கிடைச்ச ஒரே ஒரு ஃப்ரெண்டு தான் ஜித்து மாமா. நான் வாழ்றதுக்கும் படிக்கிறதுக்கும் நம்பிக்கையை உற்சாகமா ஊட்டினது ஜித்து மாமா தான். என் மனசு இதயம் எல்லாமே அங்கதான் இருக்கு. அது இன்னொருத்தருக்கு போய் சேருது அப்படின்னு நினைக்கும் போது என்னால எப்படிப்பா சகிச்சுக்க முடியும்? சித்து மாமா எனக்கு தானே. கல்யாணி, இங்க யாரும் யாருக்கும் சொந்தம் கிடையாது. உன்னோட மனசை வேதனைப்படுத்துற மாதிரி நாங்க எந்த முடிவும் எடுக்க மாட்டோம். அண்ணா, கல்லுவோட மனசுக்குள்ள இப்படி ஒரு ஆசை இருக்குன்னு எனக்கு சத்தியமா தெரியாது. நம்ம கையில மனசை தெரிஞ்சுக்கிற கருவின்னு எதுவும் இல்லையே. நான் பெத்த பொண்ணோட வாழ்க்கைய சரியான வழியில கொண்டு போகாததால என் 12 வருஷமும் வீணா போயிடுச்சு. அவ பண்ண தப்ப புரிய வைக்க அவளுக்கு அம்மா இல்லாம போயிட்டா. அண்ணா, நாங்க பெத்த பொண்ணாதான் வளர்த்தோம். அப்ப எதுக்காக என் பொண்ணு மனசு இப்படி ஒரு முடிவு எடுத்தது? ஜித்து அவளோட அண்ணன் இல்லங்கிற விஷயத்த நீங்க அவளுக்கு புரிய வைக்கல. ஜித்து அவளை தங்கச்சியாதான் நினைச்சான். கல்யாணி அவனை எப்படி பார்த்தான்னு இப்ப உங்களுக்கு புரிஞ்சிருக்குமே. நம்ம உறவு முறையை பார்க்கும்போது அவ அவனோட முறப்பொண்ணு தானே. அந்த உறவு முறையில அவ அவனை காதலிச்சது ஒன்றும் தப்பு கிடையாது. கல்யாணி ஆசைய நம்ம நிறைவேற்றியே ஆகணும். உங்களை விட்டு பிரிஞ்சு போன அந்த 12 வருஷத்துக்கு ஈட எனக்கு என் பொண்ணோட ஆசைய நிறைவேற்றி வைக்கிறது என்னோட கடமை இல்லையா? அண்ணா, என்னாலேயோ ஜித்துவாலேயோ இந்த விஷயத்தை ஏத்துக்க முடியாது. அகிலாவை தவிர வேற எந்த பொண்ணும் அவ வாழ்க்கையில வரமாட்டாங்க. நீ கட்டாயப்படுத்தினா கண்டிப்பா ஒத்துப்பா. ஐயோ, என்னால அது கண்டிப்பா முடியாது. அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கறது தான் என்னோட லட்சியமே. அதுக்கப்புறமா என்ன இப்படி கொலைகாரனா ஆக்கினவனை கண்டுபிடிச்சி அவனுக்கு நான் நினைச்ச தண்டனையை கொடுப்பேன். நான் என் பொண்ணு ஆசையை நிறைவேற்றணும். அதுக்காக
யார் காலை வேணும்னாலும் பிடிக்கிறதுக்கு தயாரா இருக்கேன். நீங்க என்ன சொன்னாலும் சரிண்ணே. ஜித்துவுக்கும் கல்யாணிக்கும் கல்யாணம் நடக்காது. அதுக்கு காரணம் ஜித்துக்கும் அகிலாக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு நீ வாக்கு கொடுத்ததால தானே. அது வெறும் வாக்கு மட்டும் இல்ல, என் ரத்தத்தால எழுதின உடன்படிக்கை. அந்த குழந்தைங்களை பிரிக்க என்னால முடியாது. என் பொண்ணோட ஆசையை தூக்கி போறது உனக்கு ஈஸி. ஆனா இப்படி ஒரு தேவைக்காக நான் போனா முடியாதுன்னு சொல்றதுக்கு ஆள் இருக்காங்க. பண்ணாத தப்புக்காக 12 வருஷம் ஜெயில இருந்த வாழ்க்கையை தொலைச்சதுக்கு பரிகாரமா ஜித்துவை என் பொண்ணுக்காக விட்டுக்கூடுன்னு நான் நம்புற ஒரு ஆள். கண்டிப்பா நான் அங்கதான் போவேன். நான் ஜெயில இருந்து வந்தது தெரிஞ்சு நீ என்னை வந்து பாப்பன் தான் நான் நினைச்சிட்டு இருந்தேன். நான் ஒன்னும் உனக்கு குற்றம் சொல்லல. போதையில தன்னோட புருஷனை கொலை பண்ண தன்னோட முன்னாள் காதலனை இதுக்கப்புறம் எதுக்காக போய் பார்க்கணும்? சூரஜ் ப்ளீஸ். தண்டனை முடிஞ்சது. இதுக்கப்புறம் 2 லட்சம் தான் பாக்கி இருக்கு. ஒண்ணு கல்யாணியை சேவ் பண்ணணும், அடுத்தது என்னையும் உன்னையும் குற்றவாளியா நிறுத்தின நம்ம கண்ணுக்கு தெரியாம இருக்க குற்றவாளி இருக்கான்ல, அவனை தேடி கண்டுபிடிக்கணும். எப்பவும் நடக்கக்கூடாத விஷயங்கள், அப்புறம் இதுக்கப்புறமும் நினைச்சு பார்க்க கூடாத விஷயங்கள் தான் நம்ம 2 பேருக்கு இடையில நடந்திருக்கு. அதை மறுபடியும் தூண்டி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு என்ன லாபம்? நாம இழந்தது நமக்கு திரும்ப கிடைக்குமா என்ன? உண்மையான குற்றவாளி நான் இல்லைன்னு இந்த உலகம் தெரிஞ்சுக்கணும்ல. தெரிஞ்சுக்கணும். ஆனா நீங்க அந்த விஷயத்துக்காக அலைஞ்சு தெரிஞ்சு மறுபடியும் நஷ்டத்தை ஏற்படுத்திக்கணுமா? சூரஜ், உங்க அப்பா அப்படியே விட்டுட்டு போன ஏகப்பட்ட வேலைகளை நீங்க தானே பார்க்கணும். கல்யாணிக்கு இல்லாம போன அப்பாவோட பாசத்தையும் அன்பையும் நீங்க திருப்பி கொடுக்கணும் இல்லையா? நாம தப்பு பண்ணல அப்படின்னும் நம்ம குற்றவாளி இல்லைன்னு நமக்கு தெரியும்ல. கடவுள் ஒரு நாள் உண்மையை வெளியில கொண்டு வருவாரு. ஆனா அவனை பழி வாங்கறதுக்காக நம்ம ஒதுக்கி வைக்கிறதுக்கு நம்ம கிட்ட நேரம் இல்ல. சூரஜ்க்கும் பாலசுதாவுக்கும் செஞ்சு முடிக்கிற வேலைகள் இங்க ஏகப்பட்டது இருக்கு. அதுக்காக நாம முயற்சி பண்ணலாம். 12 வருஷம் கழிச்சு நாம மீட் பண்றோம் இல்லையா? என்கிட்ட உங்களுக்கு சொல்றதுக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கும். வாங்க உள்ள வந்து உட்காருங்க. உட்காருங்க. கல்யாணிய பாக்குறதுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு வரணும்னு நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா அங்க வச்சு உங்களுக்கு எப்படி ஃபேஸ் பண்றதுன்னு எனக்கு தெரியல. அதான் நான் வராம விட்டுட்டேன். நீங்க என் வீடு தேடி வந்திருக்கீங்க, நல்லதா போச்சு. நம்ம 2 பேரும் பாத்துக்கிட்டோம். கல்யாணிக்கு காய்ச்சலும் இருமலும் பரவாயில்லையா? பிரீத்தி அந்த மாதிரி தான் உன்கிட்ட சொன்னால? ஆமா, காய்ச்சல் அதிகமாகி தலை சுத்தி விழுந்துட்டான்னு தானே பிரீத்தி என்கிட்ட சொன்னா. இனிமே உன்கிட்ட மறைக்கிறதுல எதுவுமே இல்ல பாலா. கல்யாணிய காய்ச்சலுக்காகவும் இருமலுக்காகவும் நாங்க ஒன்னும் போய் அட்மிட் பண்ணல. அவ தற்கொலைக்கு முயற்சி பண்ணிட்டா. சரியான நேரத்துக்கு அவளை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனதாலதான் இப்ப அவ உயிரிடவே இருக்கா. கல்யாணி ஏன் இந்த மாதிரி பண்ணா? அவ ஆசாசியா பாதுகாத்த ஒரு விஷயம் கையை விட்டு போக போது நினைக்கும் போதுதான் அவ இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கா பாலா. அவ ஆசைப்பட்டது எது அவளுக்கு இல்லாம போச்சு? ஜித்துதான்.
நம்ம 2 பேருக்கும் ஏற்பட்ட இழப்பு என்னன்னு நமக்கு நல்லாவே தெரியும். ஆனா இப்போ கேட்க கூடாத ஒரு விஷயத்த உன்கிட்ட கேட்காம இருக்க முடியாதா? வேணுவை கொலை பண்ணதுக்கான குற்றத்தை என் மேல சுமத்தும் போது நான் ஒன்னே ஒண்ணுதான் ஆசைப்பட்டேன், நீ குற்றவாளி ஆயிடக்கூடாதுன்னு. நீயும் உன் குழந்தைங்களும் அனாதை ஆயிடக்கூடாதுன்னு வேணுவை கொலை பண்ண குற்றத்தை வேணும்னு ஏத்துக்கிட்ட. நான் கோர்ட்ல கூட எனக்காக கையேந்தி நிக்கல. இப்போ இந்த நிமிஷம் ஒரு அப்பாவோட கடமையை நிறைவேற்றணுங்கிற முறையில உன்கிட்ட கையேந்துற. அகிலா இதயத்துல நினைச்சிட்டு இருக்க என் மாப்பிள்ளை சித்துவ என் கல்யாணிக்காக விட்டு கொடுக்கணும். Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.